எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நான் வீடியோ போட்ட உடனே அதை பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் எப்படி கமெண்ட் போடுவீங்கன்னு நான் நினச்சனோ அதே மாதிரியே நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. சில பேர் மட்டும் நான் சொன்னது சரிங்கிற மாதிரி என்ன மாதிரி யோசிச்சு கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ முதல்ல எல்லாருக்குமே நன்றிகள். இன்னைக்கு நான் டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட்டில் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய பேர் என்ன கமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா, அண்ணா தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு நாமளும் அதே மாதிரி தரம் தாழ்ந்து பதிலீடு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்களாம் சாக்கடை மாதிரி நாம வந்து டீசென்ட் பாலிட்டிக்ஸ் பண்ண வந்திருக்கோம். ஸோ அவர் விஷயம் பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிட்டணும், நான் என்ன கருத்து சொன்னேன்னா, அதாவது இப்போ ஒரு கட்சியிலிருந்து 2ஆம் தர 3ஆம் தர பேச்சாளர்கள் தளபதி விஜய் அவர் மேலே அவதூறுகளோ அவசரம் பேசுனாலோ அதுக்கெல்லாம் உட்காந்துட்டு நம்ம பயிர் சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது, ஓகேவா? ஆனால் ஒரு கட்சியுடைய தேசிய கட்சியுடைய தமிழ்நாட்டு மாநில தலைவர் அவர் ஒரு கட்சியோட தலைவராக இருந்துட்டு நேரடியாக தளபதி விஜய் அவரில் ஒரு அவதூறா ஒரு குச்சாட்டு ஒரு கேவலமாக விமர்சனம் பண்ணும்போது தளபதி விஜய் அவர்கள் அவருக்கு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு பயிர்களுக்கு அவசியம் கிடையாது, அவருடைய லெவலில் இறங்கி. ஆனால் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கட்சியோட நிர்வாகிகள் உடனடியாக கண்டன பதிவை தெரிவிக்கணும், ஓகேவா? அது தெரிவிக்காம விட்டது எனக்கு வந்து சரியா பிடிக்கல, ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நீ கமெண்ட் போடுறீங்கல்ல, உங்களுடைய மனநிலையெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, அதாவது புஷியாந்தவர் செஞ்சு சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஆதரிப்பீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, நிறைய விஷயங்கள் நான் கவனிச்சுட்டு வரேன். அதாவது தமிழக வெற்றிக்கழகமும் தளபதி விஜய் அவர்களும் என்ன பண்ணாலும் சரி, அவங்க பண்றது சரின்னு சொல்லிட்டு ஆதரவு விட்டு கொடுக்குறதுல இது வந்து சரியான மனநிலையா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. இப்போ நான் எப்படின்னா, அதாவது இன்னொருத்தர் நண்பர் வந்து தெளிவாக ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். என்ன கேட்டீங்கன்னா, நாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகரா ஒரு ஆதரவாளரா நாம வந்துட்டு இப்படி நினைக்கலாம், நம்மளுக்கு கோபம் வரலாம், ஆனால் ஒரு கட்சின்னு வச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு பள்ளிக்காம போறது சரிதான். ஏன்னா அவங்க வந்து இப்படி பேசுறதே நம்மள மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலைவிழுந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், அதாவது நான் வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அப்படிங்கிறக்காண்டி நாங்கள் சப்போர்ட் பண்ண வரல. ஆனால் இதுக்கு முன்னாடியும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நடிகராக இருந்திருக்காரு, நம்ம அவரை பார்த்து ரசிச்சிருக்கோம், அவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எந்த இடத்துலையும் போயிட்டு அவர் ஒரு நடிகர் நான் இன்னொரு நடிகருக்கு மாற்றி மாற்றி சண்டை போகிற அந்த கேட்டகரி நான் கிடையாது. ஸோ நடிகர் தான் அவருடைய படத்தை பார்த்து ரசிப்போம். ஆனால் எப்போ நான் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா, அப்படி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் மற்ற நடிகர் மாதிரி தன்னுடைய பர்சனல் விஷயங்கள் தனக்குன்னு ஒரு ஃபேஷன் இருக்குன்னு போகாம, அதுவும் ஏஜ் அவுட் ஆகிட்டு அரசியலுக்கு வராம, அந்த குறிப்பிட்ட ஏஜ்ல ஒரு பீக்ல இருக்கும்போது இனிமேல் அதுவும் அரசியலுக்கு வந்தா நான் முழு நேர அரசியல்வாதி தான், படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு என்னைக்கு சொன்னாரோ அப்பதான் எனக்கு தளபதி விஜய் அவர்கள் மேலேயே ஒரு மிகுந்த ஒரு மரியாதை கூடுதலாக வந்துச்சு, புரியுதா? ஸோ நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் பேசியிருக்கேன். தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்சியை வந்து பற்றியே அறிவிக்க முன்னாடியே நான் அந்த அரசியல் பேசிட்டு வரேன். ஸோ அப்பெல்லாம் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நான் வந்து என்னைக்குமே திராவிட கட்சிகள் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அதுவும் அண்ணாமலை அவர்கள் ஓகே இவர் இருக்கிறதுல இவர் கொஞ்சம் பெட்ரு. ஸோ சீமான் அவர்கள் சில விஷயங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கேன், அண்ணாமலை அவருக்கு சில விஷயங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அதுக்கப்புறம் தளபதி விஜய் வரும்போது ஸோ இவங்க 2 பேரோட தளபதி விஜய் மேலே எனக்கு ரொம்ப வந்து எதிர்பார்ப்பு, அவர் பண்ணா சரியா இருக்கும், அவர் எடுக்க முடிவு சரியா இருக்கும், நிறைய விஷயங்கள். ஏன்னா அதே மாதிரி தான் இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்து முதல் மாநிலத்தில் வந்து பேசி அவர் பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் சில விஷயங்களை எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்கலாம், வேறுபட்டு இருக்கலாம். ஸோ எல்லா விஷயமும் நம்ம நினைக்கிற மாதிரி ஒருத்தர் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன், ஓகே? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கடவுளாலே இருக்க முடியாது, அப்புறம் எப்படி மனசுலாம் இருக்க முடியும்? ஸோ அதனால தளபதி விஜய் ஒரு அரசியலுக்குன்னு ஆரம்பிச்ச போது எல்லா மனசுகளையும் கொஞ்சம் கவர் பண்ணணும், எல்லாருக்கும் பிடிச்சமானவரா பொது நிலைப்பாட்டை எடுத்து வைக்கணும். ஸோ அப்படிங்கும்போது தளபதி விஜய் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஆதரிக்கிறேன், அவர் பண்ற டீசென்ட் படி எல்லாத்தையுமே ஆதரிக்கிறேன், ஓகேவா? ஆனா என்ன பண்ணாலும் எல்லா விஷயத்திலையும் வந்து முட்டு கொடுத்துருக்க முடியாது, ஓகேவா? சில விஷயங்கள் தவறு பண்ணா சுட்டி காட்டும், நான் அப்படிப்பட்டவன் தான், நான் கொள்ளாதவனே அப்படிதான் நான். அதுக்காக தான் ஏன்னா உங்ககிட்ட பேசும்போது நம்முடைய நண்பர்கள்ட்ட நம்ம மனசுல இருந்து பேசணும். சும்மா நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் அந்த ஆதரவு மற்ற பேச்சாளர் மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தீவிரமான ரசிகன், வெறிப்பிடித்த ரசிகன், அதனால அவர் என்ன பண்ண ஆதரிப்பேன் அப்படிங்கிற கேட்டகரி நான் கிடையாது. ஸோ அதை இந்த இடத்துல தெளிவுன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி இருக்கக்கூடிய ரசிகர் தோழர்கள் உங்கள் நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க. அதாவது நாம வந்து பார்த்தீங்கன்னா புஷியானந்த் அவர்ல நான் வந்து வேண்டுமென்னு குறை சொல்லல, புஷியானந்த் அவர்ல நிறைய இடங்களை நானே பாராட்டியிருக்கேன். அதாவது ஒரு நம்பிக்கைக்கு உரியவர்னா அவர் தான், ரொம்ப உழைப்ப போடுறாரு. அதாவது நிறைய இடங்கள்ல கண் முடிச்சு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது நம்ம கூட செய்ய மாட்டோம். இப்போ தளபதி விஜய்க்கு அடுத்தபடியா ஒரு கட்சியில பொதுச் செயலாளர் இருந்தா நாம கூட சில விஷயங்களை நம்ம ஒரு 10 பேர் வச்சுப்போம், நம்மளுக்கு இருக்கிற ஆள் சொல்லிட்டு அதை பாரு இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஆனா அவர் வந்து இறங்கி வேலை செய்யறாரு அந்த மனுஷன், அதெல்லாம் நான் பாடுறேன். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகுதி, அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏன்னா ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் வரும்போது அவங்களுடைய நிலைப்பாடுகள் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஐடியாலஜி, என்னுடைய எண்ணங்கள். அதான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதாவது கேட்டீங்கன்னா சில இடங்கள்ல நாம வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுக்கணும், பேச்சு கரசரமா பேசணும். எல்லா இடத்துலையுமே நாங்க வந்து தளபதி பேச சொல்லிட்டு நான் வாயே துறக்க மாட்டோம் அப்படின்ட்டு மூடி மௌனமா நகர்ந்து போறது ரொம்ப நாளைக்கு கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பார்த்தேன் இன்னைக்கே தான், அதாவது இன்னும் 25 நாட்கள்ல தளபதி விஜய் முழுமையா அந்த சினிமா படப்பிடிப்புல முடிச்சுட்டு முழு நேர அரசியல்வாதியா களத்துல இறங்க போறாரு. உடனடியாக அந்த பூத் கமிட்டி மாநாடு அப்படி இந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நடைபயணம் எல்லாமே அதிரடியாக நடக்க போகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்படி வரதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்னு இருந்தால் அவங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது ஆக்ரோஷமாக கொஞ்சம்
தன்னுடைய பதிவுல பேசுறது இல்லை, இல்லைன்னா கொஞ்சம் மாற்றங்கள் வந்தா நல்லா இருக்கும். அதாவது இப்போ ஆதவர்ஜுனா பேசுறது நம்ம இன்னைக்கே குறை சொல்லியிருக்கோமா? குறை சொல்லல அவருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு இது நல்லா இருக்குங்கிறதுனால சொல்றோம். ஏன்னா நீங்க வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ரொம்ப நம்பிக்கையுள்ளவரா இருக்கீங்க, உண்மையா இருக்கீங்க, நல்லவரா இருக்கீங்க. அதனால எனக்கு இந்த மாற்றக்கிறது கிடையாது புசி ஆனந்தவர்கள் மேல. ஆனா ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் வரும்போது ஒரு ஆர்கனைஸ்ங்கிறது வேற. ஆனா ஒரு நிலைப்பாட்டுல ஒரு கட்சியோட இப்போ நீங்க ஒவ்வொரு கட்சியிலையும் பார்ப்பீங்க. ஸோ அவங்க மேல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாறுபட்ட கருத்துகள் இருக்கு. அவங்க வேண்டாம்னு நினைக்கிறோம். ஆனா சில நேரங்கள்ல இவங்க பேசுறது அவங்க இருக்க நிலைப்பாடுல பார்க்கும்போது ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுச்செயல அங்கீகரிக்கிற ஒரு மனப்போக்கம் நம்மளுக்கு வரும்ல. அந்த மனப்போக்கம் வந்து பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் மாறுபாட்டு நிலைமை தான் இருக்கு. அவர் பேசும்போது இல்லைன்னா அவர் மைக்கு பிடிச்சு பேசுற விஷயங்கள், அவர் செய்கிற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நான் ஏன் அதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உச்சு நோக்கி கூர்ந்து நம்ம தளபதி விஜயோடைய தமிழை வச்சுக்கிறத கவனிச்சுட்டே வரோம். ஸோ அப்படிங்கும்போது அவர் ஆர்கனைசரா ஒத்தாள் நின்று ஒரு மாட்டை நடத்த முடிக்கிற அளவுக்கு ஒரு திறமை இருக்கு. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு கட்சியோட பொதுச் செயலாளராக இருந்து செயலாற்ற திறமைங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங். ஸோ இதுக்கப்புறம் எப்படி நடந்துக்க போறாருங்கிறது தெரியல. ஸோ இது என்னோட எண்ணம் தான். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்றேன்னா நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த பொதுப்படையா யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா 19 நம்ம கண்ணை முடிக்கிட்டு அவங்கள அப்படியே ஆதரிக்க கூடாது அப்படிங்கிறது எண்ணம். ஸோ தளபதி விஜய் அவர்கள் நல்ல மனுஷன் தான். அவர் இவ்வளவுக்குள்ள பீக்ல இருந்து வரதே பெரிய விஷயம். ஸோ அதனால அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளையும் நான் ரசிக்கிறேன், அவர் பண்றதை நான் ஆதரிக்கிறேன். ஸோ அப்படி அதுல சின்ன சின்ன தவறுகள் இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அதையும் நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? நிறைய பேர் சொல்றாங்கல்ல சினிமா நடிகருங்கிற மோகத்தினால போய் அவர் பின்னாடி போய் அவர் ஆதரிக்கிறாங்க இளைஞர்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் பேசுறாங்க. அது முற்றிலுமே தவறு. இப்போ நான்லாம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடிகர்கிற ஒரே காரணத்துக்கெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணல. அதாவது முழுமையா நான் வந்து யோசிச்சு திராவிட கட்சிகளை இங்க அகற்றணும், இங்க இருக்கக்கூடிய அடுத்தபடியா வரக்கூடிய ஒருத்தர் ஒரு நியூட்ரலா நடுநிலைமையா இருக்கக்கூடிய ஒரு தலைவர்னு கேட்டீங்கன்னா யாரா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிறவங்களோட இப்போதைக்கு தளபதி விஜய் தான் எனக்கு பெட்டரா இருக்காரு. அதனால அவர் ஆதரிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து யோசிக்கக்கூடிய திறமை உள்ளவங்க. அதாவது நம்ம வந்து எல்லாத்தையும் சிந்தித்து நம்ம செயல்படணும் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால இந்த கமெண்ட் போட்ட நண்பர்களும் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த இப்போ நான் ஏன் சொல்றேன்னா இப்போ நம்ம கமெண்ட் போட்டு ஏன்னா புசி ஆனந்த் அவர்கள் பண்ணது சரின்னு சொல்றவங்க அதே இடத்துல புசி ஆனந்த் அவர்கள் இப்போ அப்படி பேச மாட்டாரு. அப்படி அகைன்ஸ்டா அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது கமெண்ட்களை வச்சு எதிர்த்து பேசியிருந்தாலும் அப்பவும் நீங்க ஆமா அது சரிதான் பாத்தீங்களா திறச்சு விட்டாரு இங்க பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லி அப்பவும் நீங்க அதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சு கமெண்ட் தான் போடுவீங்க. ஸோ அப்படி போடக்கூடிய நிலைமை தான் நிறைய பார்த்துருக்கேன். அதாவது என்ன சொல்ல வர உங்களுக்கு புரியல. அதாவது தமிழை வச்சுக்கிறதுல எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் தளபதி விஜய் எல்லா முடிவுமே கரெக்ட் சரி அப்படின்னு சொல்லி ஆதரிச்சுட்டே இருக்குது. கட்சியில் உள்ளவங்க கட்சியில் அதிக பதவி வைக்கிறவங்க அவங்களுக்கு வேற வழி கிடையாது, அவங்க அப்படிதான் பண்ணியாகணும். அதனால பொதுவா தளபதி விஜய் அவர்களுடைய அரசியலை ஆதரிச்சு அவருக்கு மக்கள் என்ன பண்ணணும் ஒரு கியூரியாசிட்டியோட உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு உச்சி நோக்கி தான் கவனிப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது நாம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு நடுநிலைமையோட நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நாம எந்த டாபிக் பத்தி பேச நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்முடைய கமெண்ட்ஸ்ல நம்ம நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஆனா சவுக்கு சங்கர் கொஞ்சம் ஓவரா பேசிட்டு பாருங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ சவுக்கு சங்கருக்கு நம்ம ஏற்கனவே லேட்டஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது சவுக்கு சங்கர் எதுக்காவது பாத்தீங்கன்னா அதிமுக இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, எதுக்கு ஆரம்பத்துல தமிழை வச்சுக்காத அப்படி பயங்கர தூக்கி பிடிச்சு பேசினாரு, அதுக்கப்புறம் இப்ப ஏன் இகழ்றாரு எல்லாமே பேசியாச்சு. ஸோ அதாவது அதிமுக கூட தமிழை வச்சுக்கலாம் கூட்டணி சேரும், அப்படி சேர்ந்தா அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வலுவா இருக்கும் அப்படிங்கிறனால சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. தமிழை வச்சுக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்போ அதிகம் அதிமுக கூட்டணி சேர பத்தி எதுவும் பேசல, கூட்டணி சேர மாட்டோங்கிறது நாங்க எங்களுடைய தலைமையில தளபதி விஜய் தலைமையில தான் நிக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே உட்காந்துட்டு அப்ப உங்களுக்கு முட்டு செஞ்சு தான் உறுதி அப்படின்னு பேசினாரு. ஸோ அதுக்கு தான் நான் அன்னைக்கு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். இன்னைக்கு என்ன பேசிக்கிற அவருடைய வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அதுக்கு அடுத்தபடியா இப்போ தமிழை வச்சுக்கலாம் அதிமுக போகாது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்ச உடனே ஏன்னா அது கூட நிலைப்பாடு எதுவுமே டிவிக்கு எடுக்க மாட்டேங்குன்னு தெரிஞ்ச உடனே அடுத்தபடியா இருக்கக்கூடிய சீமானவர்களை பிடிச்சி இப்போ எப்படி தமிழை வச்சுக்கிறத எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிமுக சேரணும் முட்டுச்சது உறுதி சொன்னாரோ அதே மாதிரி அப்ப சீமான் அவர்கள் இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சமியில மீட்போம் அப்படிங்கிற ஒரு பேர் நடத்தி ஒரு மீட்டிங்ல பேசிருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரிய வச்ச மாதிரி பேசிருக்காரு. நாங்க வந்து அதிமுக சேரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு இது வரைக்கும் தனிச்சேதன் இருக்காரு சீமான் அவர்கள் அப்படி பேசணும்னா அதை எடுத்து இதுல இருந்து பார்க்கும்போது நல்ல முடிவு எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது சீமானவர்கள் அதிமுக கூட்டணி வச்சாங்கன்னா அது நல்ல முறையில சீமானவர்களுக்கும் பிளஸ் அதிமுக பிளஸ். அப்படி சீமானவர்கள் திரும்பியும் போயிட்டு தனிச்சுதான் நிற்போம் நாங்க அப்படி நின்னாருன்னா திமுக தான் வெற்றி பெற வாய்ப்பு அமையும். திமுக திரும்பியும் வந்துட்டாங்கன்னா சீமானா இல்லாம பண்ணிடுவாங்க. கட்சியில நேர ஒரு கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கு தான் மாறி மாறி அலைஞ்சிட்டு இருக்கணும். அது தேவையில்லாத ஒண்ணு. இந்த தடவை அவர் ஒரு தடவை முயற்சி பண்ணி அதிமுக கூட்டணி வச்சு அதிமுக ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா நாளைக்கே பாருங்களேன் அவங்க கட்சி எப்படி வளர்ந்து பாருங்களேன். இப்ப கூட வருண்குமார் கூட எப்படி தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காரு. இவர் ஜெயிச்சிட்டாருன்னா அப்படியே போயிட்டு சித்தப்பா எடப்பாட்ட போயிட்டு எனக்கு ஒரே மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வருண்குமார் டிஜிபி இருக்காருல்ல அவருக்கு சீமான் தான் பிடிக்காம போயிட்டு இருக்கு. ஸோ அவரை அப்படியே ஜெயில போடுற அளவுக்கு கூட அவர் வந்து எதனாலும் பண்ண முடியும். ஸோ அதை வந்து சீமானவரோட யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவரோட மைண்டை மாத்துற மாதிரி அதாவது அதிமுக கூட்டணி வர வைக்கிறதுக்கு அப்படியே கொக்கி போட்டு இருக்காரு இந்த சவுக்கு சங்கர். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு அப்படியே வந்து கொக்கி போறாரு. ஸோ என்னென்ன வேலையா பாக்குறாரு பாருங்க இந்த சவுக்கு சங்கர். அதாவது தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக கூட ஒரு முரண்பட்ட நிலையில இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா
தேமுதிக போனதுல கூட்டணியில் இருக்கும்போதே ராஜ்யசபா எம்பி சீட் தான்னு சொல்லி அதிமுக சொல்லியிருக்காங்க. அதுதான் தேமுதிகவோட பொதுச் செயலாளர் அவர் பிரேமலதா அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்தில் நாங்க இப்போ அப்படி சொன்னு சொல்லி எடப்பாடி பேசிட்டாரு. இதனால கொஞ்சம் மனமுடைந்து அவங்க இருக்காங்க. சோ அவங்க திமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே, ஏன்னா அந்த மும்மொழி கொள்கைக்கு யாருமே கேட்டு விஜயகாந்த் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதை ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்களா, உடனே இவரு தேமுதிக அதிமுக பிரிஞ்சு போச்சுன்னா தேமுதிக அப்படியே வசப்படுறாரு இந்த சவுக்கு சங்கர். சோ சவுக்கு சங்கர் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய மூளையை கசக்கி அப்படி ராஜதந்திரமா இருக்கிறவங்களுடைய மைண்ட் எல்லாம் கசக்க பார்க்கிறாரு பாருங்களேன். அதாவது இல்ல அதிமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு இங்க இருக்கிற தனித்தன்மையோட உள்ள கட்சிகள் எல்லாம் அவங்களுடைய தனித்தன்மையை வந்துட்டு அதிமுக கூட்டணி வைக்கணுமா? சோ இது எதுக்கு? இப்போ திமுகவும் தவறுதான், அதிமுக ரொம்ப யோக்கியமா நான் கேட்கிறேன். இல்ல அதிமுக இதுக்கு முன்னாடி ஆட்சி முடிக்கலாம், அதிமுக இன்னொரு மாசத்தை கொண்டு வந்தாங்க, எனக்கு புரியல. இல்ல இவங்க எல்லாரும் என்ன சொல்ல வராங்கன்னா, முதல்ல நம்ம திமுக அகச்சிரும், அதுக்கப்புறம் நமக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. திமுக போயிட்டா அதிமுக வரப்போகுது. சோ திமுக வந்து முற்றிலும் மாறுபட்டு அதிமுக மட்டும் ரொம்ப புனிதமானவங்களா நான் கேட்கிறேன். சொல்லுங்க. ரெண்டு திராவிட கட்சியிலும் ஒண்ணுக்கு ஒண்ணு சாதிச்சது கிடையாது. என்ன அதிமுகவோட நீங்க கம்பேர் பண்ணும்போது திமுக கொஞ்சம் கூடுதலா மோசம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அவரு கொஞ்சம் குறைவா மோசம் இருக்கும், அவரும் மோசம் தான். சோ அதெல்லாம் ஒரு தீர்வே கிடையாது. இங்க தேவை திராவிட கட்சிகளை அகற்றணும் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். சோ அப்படி பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரோட ராஜதந்திரத்தை எல்லாம் இங்க பலிக்காது. ஏன்னா தளபதி விஜய் அவருடைய தலைமையில ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி வந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சோ ஏன்னா எப்பவுமே சொன்ன சொல்ல காப்பாற்றணும், ஒரே நிலைப்பாடு இருந்தாதான் மக்கள் நம்புவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதல் மாநாட்டில் ஆரம்பிச்சு அவர் பேசும்போது என்ன சொன்னாரு, தேமுதிக ஆரம்பிக்கும் போதுன்னா நான் மக்களோட தான் கூட்டணி அப்படின்னாரு. எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது. சோ அந்த நிலையிலிருந்து என்னைக்கு அவர் மாறினாரோ அதுதான் அவருக்கு வந்து ஆபத்தா அமைஞ்சது. அப்புறம் அதிமுக சேர்ந்தாரு. ஏன்னா அந்த டைம்ல விருது தலைவர் அந்த வந்தாரு திமுக ஓரம் கட்டிட்டு. சோ ஆனா மக்கள் இடையில வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிக்கும் போது அவருக்கு, ஏன்னா அதுக்கப்புறம் போயிட்டு மக்களால கூட்டணி அமைக்கும் போது மக்கள் அவர் மேல இருந்து அந்த இதை விட்டுட்டாங்கல்ல. சோ இப்போ சீமானவர்கள் 8% ஓட்டு வாங்கியிருக்காருல்ல, அது அவருக்கு என்ன எப்படி கிடைச்சுன்னு நினைக்கீங்க? அவர் தனிச்சே சண்டை போறதுனாலதான் மக்கள் அவங்கள எதிர்பார்த்து அவர் கொடுத்தது. இப்ப அவங்க போய் திராவிட கட்சிகளை சேர்ந்துட்டான்னு வச்சுங்களேன், அப்புறம் என்ன, அதுக்கு தான் அதிமுக அவங்க ஓட்டு போட்டு போல எது சீமானவர்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது என்னதான் தோணும். சோ அதே மாதிரி தான், அதாவது தளபதி விஜய் அவர்களை எதிர்பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சோ ஒரு அடுத்த ஒரு எம்ஜிஆர் மாதிரி. சோ நான் அடுத்த ஒரு எம்ஜிஆர்னு சொல்லக்கூடாதுன்னு எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் எம்ஜிஆர் தளபதி விஜய் கம்பேர் பண்ணக்கூடாது. அடுத்த தளபதி விஜய் அவர்கள் தான் இன்னும் வருங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு தளபதி விஜய் ஏன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் வந்ததுக்கு அப்புறமும் சினிமா நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த ரெண்டுலயுமே மாறுபட்டவர் தான் தளபதி விஜய் அவர்கள். அதாவது ரசிகர்கள் செல்வாக்கு வேணா அதே மாதிரி தளபதி விஜய் இருக்கலாம். ஆனா தளபதி விஜய் அவர்கள் சினிமாவில் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் முழு நேர அரசியல் தான் சொன்னவர். இந்த சினிமா ஃபீல்ட்ல யாருமே அப்படி சொன்னது கிடையாது. அதுவும் பீக்ல இருக்கும்போது, உச்சத்துல இருக்கும்போது. அவர் 70 வயசுல வரல, 50 வயசுல வராரு சொன்ன மாதிரி. சோ அந்த தனித்தில்லு தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அப்படின்ட்டு ஒருத்தர் வரும்போது அவர் வர்றதை மக்கள் எதிர்பார்க்கறதே. சோ அந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைப்பாரு. இவருடைய ஆட்சிங்களை எப்படி அதிகாரங்கள் கொடுக்கப்படும், எப்படி மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறதான். சோ அதனுடைய ஃபைனல் டச்சு அவர் கொடுக்கக்கூடிய 2026 தேர்தலுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணுவேன் இந்த மக்களுக்காக சொல்லி ஒரு திட்டங்கள் அறிவிப்பாரு. அதுலதான் இருக்கு ஃபைனல் டச்சு அதுதான். சோ அதனால தளபதி விஜய் அவர்கள் இன்னொரு திராவிட கட்சியோட, அதாவது அதிமுக போய் அவங்க தலைமையில போய் கூட்டணிக்கு சேர்ந்தார் அப்படின்னா மக்கள்கிட்ட இருக்க இந்த எதிர்பார்ப்பு சேர்ந்துரும். சோ அது நல்லா இருக்காது. அதுதான் என்னுடைய கருத்து. வேணா ரெண்டு பேருமே ஈக்குவலா வச்சு அவங்களும் வரமாட்டாங்கல்ல. ஏன்னா அதிமுக பழைய கட்சி, திராவிட கட்சிகள் இவ்வளவு நாள் நாங்க இருக்கும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் தலைமையில அவங்க வரமாட்டாங்க. சோ அது ஒரு சிக்கலானது ஒண்ணு. சோ அது எப்படி அந்த சிக்கலை போக்கி தளபதி விஜய் தலைமையில எப்படி ஒரு கூட்டணி அமைப்போது அப்படிங்கிறதா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. சோ அதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் தளபதி விஜய் மட்டும் தனிச்சு நின்று இங்க ஒரே தேர்தலில் ஜெயிக்கிறதுங்கிறது நடக்காத விஷயம். அது வந்து அதுல வந்து மாற்றுக்கத்தே கிடையாது. ஏன்னா இப்ப இருக்க திராவிட கட்சிகள் என்ன மாதிரி இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். சோ அப்படியும் தளபதி விஜய் தனிச்சு நின்று இந்த, அதாவது இன்னும் அதுக்கடுத்த தேர்தலில் ஜெயிக்கலாம், அதுல வந்து நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா வந்து இந்த 2026 ஜெயிக்கணும்னா அது கூட்டணி பலங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா இவ்வளவு வருடங்களா ஜெயிச்சிட்டு இருக்க திமுக திராவிட கட்சியே பாத்தீங்கன்னா கூட்டணி அமைச்சு தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. அதிமுக அப்படிதான். சோ அப்படிங்கும் போது ஒரே தேர்தலில் கூட்டணி இல்லாம தனிச்சு நின்று ஆட்சி அப்படிங்கிறது முடியாத விஷயம். சோ நிதர்சனமான உண்மையை நம்ம பேசிதான் ஆகணும். சோ அப்படிங்கும்போது தளபதி விஜய் ஒரு கூட்டணி தேவை. அந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி, யார் யாரெல்லாம் வருவாங்கிறதா 2026 பத்தியும் ரொம்ப ட்விஸ்டா இருந்துட்டே இருக்கு. சோ இதான் நம்மளும் ரொம்ப ஆர்வமா வந்துட்டு இருக்கோம். சோ சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்களும் பாத்தீங்கன்னா ஒரு வலைய பின்றாங்க. நிறைய பேர் அவங்களுடைய வீடியோக்களை பாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கேற்ற மாதிரி சோ அப்படியே வந்து பாயிண்ட்ல போட்டு கொக்கிய போட்டு ஒரு பயத்தை கொடுக்கறது. அது அதிமுக கட்சி கூட இப்ப நீங்க வந்து சேரனா, அதாவது டிவிக்கு முடிச்சதுக்கு பேரும் சீமான கட்சி வந்து சின்ன பண்ண மாயிரும், தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம பேரும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அந்த பாயிண்ட்ல எடுத்து விடுறாரு. சோ எனக்கு இதை பார்க்கும்போது அப்ப பாருங்களேன் எவ்வளவுக்குள்ள மூளை கசக்கி எப்படிலாம் ஒரு அப்படியே ஒரு மாயாஜாலத்தை உருவாக்குறாங்கன்னு பாருங்களேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
ஸோ அந்த ஆள் பேசுறத நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அவர் பேசுறது இந்த சவுக்கு சங்கர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் போடுறாரு, எப்படி மாறி மாறி பேசுறாரு அப்படிங்கிறத நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஸோ அவர் பேசுறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, தளபதி விஜய் அவர் 2026 எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு, என்ன மாதிரி முடிவு எடுப்பாருன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.